நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 31,854 கன அடியிலிருந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீர்மட்டம் 119.48 கன அடியாகவும் உள்ளது. மேட்டூர் அணைக்கு மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. அணை விரைவில் முழு கொள்ளளவை அடையும் என்பதால் மேட்டூர் அணைக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. நீர் இருப்பு 92.64 அடியாக உள்ளது. அணை விரைவில் முழு கொள்ளளவை எட்டும் என்பதால் மேட்டூர் அணைக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, அங்கு தற்போது செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன விவரம்? வணக்கம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் காவிரி கரையோர பொதுமக்களுக்கு வருவாய்த்துறையினர் வெள்ள அபாயச்சரி எடுத்துள்ளனர். மேட்டூர் அணை நடப்பாண்டில் 6வது முறையாக விரைவில் 120 அடியை எட்டும் நிலையில் உள்ளதால் நம்ம சேலம் மாவட்ட ஆட்சியர் சார்பில் வருவாய்த்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டனர். கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் உபரிநீர் மேட்டூர் அணைக்கு படிப்படியாக அதிகரித்து திறக்கப்படுவதால் காவிரி கரையோரம் பகுதியான தங்கமாபுரி பட்டணம், அண்ணா நகர், பெரியார் நகர் உள்ளிட்ட காவிரி கரையோர பொதுமக்களுக்கு வருவாய்த்துறையினர் ஒலிபரப்பு மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் பொதுமக்கள் காவிரி ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ இறங்கி போட்டோ எடுக்கவோ தடை விதித்துள்ளனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 31,854 கனடியிலிருந்து தற்போது 36,985 கனடியாக அதிகரித்துள்ளது. தற்போது நீர் மட்டம் 119.48 அடியாகவும் நீர் இருப்பு 92.64 டிஎம்சியாகவும் உள்ளது. மேலும் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்துக்கு 22,500 கன நீரும் திறக்கப்படுகிறது. மேலும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 850 கன நீர் திறக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.